உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த ராணி இப்ப வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எதுவும் பண்ணலையே. என்ன ஒரே ஒரு ஆறுதல், ராணி சித்தார்த் மேல வீட்ல இருக்கிற எல்லாரும் கோவமா இருக்காங்க. 2 பேரும் பயந்து போய் எங்கேயோ ஓடி ஒளிச்சிட்டு இருக்காங்க. தமனா, ராணிய நாம குறைவா எடப்படக்கூடாது. போன தடவை ராணியால செங்காட்டுக்குள்ள போகவே முடியாதுன்னு சொன்னோம். ஆனா அவ நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டா. ஆனா இந்த தடவை நான் அப்படி நடக்க விடவே மாட்டேன். சாமி, இப்ப அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? இப்ப என்ன, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு உங்க 2 பேருக்கும் தெரியணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஓம் க்ளீம் ஸ்ரீம் ரீம் ஸ்வாஹா. யோ, ஒவ்வொரு தபாவும் அந்த கடவுள் நமக்கு டிசைனா பிரச்சனைய கொடுக்கும். ஆனா அதுக்கான வழியையும் அவனும் ஏதோ ஒரு ரூபத்துல காமிச்சு கொடுக்கறாயா. ஆமா ராணி, இப்ப கூட பாரேன், இந்த ஊர்க்காரங்கிட்ட விசாரிச்சப்ப அப்படி ஒரு கோவிலே இல்ல, எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனா யாருன்னு தெரியாத அந்த பெரியவர் கரெக்டான நேரத்துல நமக்கு சாமி மாதிரி வந்து அந்த கோவிலை பத்தியும் எதனால அந்த கோவில் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்குங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. எத்தனை சக்திங்க சேர்ந்து செயல்பட்டு அந்த ரகசிய அறைக்குள்ள போய் துஷ்ட பேய் பிசாசுகளோட அந்தரங்க விதிய ஆத்ம சுவடிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கிட்ட யாருமே உயிரோட திரும்ப வரவே முடியாது. இதுதான் விதி. கேட்டுக்கோ. அதனாலதான் அந்த கோவிலுக்கு போங்கன்னு நானே அவங்களுக்கு வழி காட்டினேன். இப்ப அவங்களுக்கு காட்டின வழி அவங்க மரணத்துக்கான வழி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ராணி சித்தார்த்தும் அந்த ரகசிய அறைக்குள்ள மாட்டி செத்துட்டாங்கன்னா பாக்கால எப்படி அந்த பசுபதி உடம்புக்குள்ள போய் சொந்தமாக்கிக்க முடியும்? பாக்கு அழிவ பத்தின ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ராணியையும் அவ வயித்துல வளர்ற சிசுவையும் பலி கொடுக்கறது இன்னமும் ரொம்ப சுலபமாயிடும். சூப்பர். அப்போ அந்த பாக்குக்கு ஒரு டபுள் தமாக்கா கிடைக்க போதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே சாமி? கலக்குங்க. மனு, ராணியும் சித்தார்த்தும் அழியறது இல்லாம உங்க பரம்பரையே இன்னையோட அழிய போகுது. சரி தமனா, நீங்க 2 பேரும் உங்க வேலைய பாருங்க. நான் எல்லாத்தையும் விவரமா உங்களுக்கு போன்ல சொல்றேன். சரி, சரி அப்ப சாமி. நாங்க கிளம்புறோம். வா மனு. போயிட்டு வரோம். ஐயோ, வா. ராணி, நீ ஓகே தானே? ஓகே தாயா, ஓகே தான். யாரோ தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாயா. வா. யோ, யோ. அம்மா. ராணி, ஐயோ, இப்ப என்னையா பண்றது? ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க, யாராச்சும் வாங்க. என்ன ராணி, தெரியுறீங்களா? இப்படி வசமா வந்து மாடிக்கிட்டோமே, இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, இதை விட மோசமான சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்துகிறோம். கவலைப்படாதயா, அந்த சிவன் நம்மள கைவிட மாட்டாரு. ராணி, இத நீ பத்திரமா வச்சுக்க. ராணி, இத தெற்கு திசையில இருக்கிற அரஞ்சனைக்கா தாயனார் கோயிலை தேடி போகும்போது
அந்த இடத்தை அடைய விடாம உன்னை தடுக்கிற மாதிரி சில தடைகள் எல்லாம் வரும். அந்த நேரத்துல நீ இதை முழுங்கினா உனக்கு அசுர பலம் வரும். சரி சாமி. ஏ ராணி, என்ன ராணி பண்ணிட்டு இருக்க? யோ, இப்போதைக்கு என்னால எதையும் சொல்ல முடியாதியா, கொஞ்சம் பொறு. யோ, இரியா, வாய தொறையா, ஆ, சாப்பிடு. அது அப்படியே கடிகாம முழுங்கிரு. அம்மா, இது எப்படி நடந்துச்சு? அதுவா, பூசாரி ஐயா சாவ சொல்ல என் அண்ட குத்தாரியா, அதான் அது. ஓ, அதுவா? ஈஸ்வரா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்க கூட துணையா இருந்து அந்த கோயில் எங்க இருக்குதுன்னு எங்க கண்ணுல காட்டுப்பா. யோ யோ தாடிகாரா, நம்ம வடக்கு பக்கமா நின்னு அந்த ஈசனை பார்த்து நன்றி சொல்லின்னு இருந்தோம். ஆனா தெற்கு பக்கமா இருக்கிற அந்த கோயில அந்த கடவுள் நம்ம 2 பேர் கண்ணிலையும் காட்டிட்டாரியா. ஐயோ, அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு வாயா போலாம். ராணி, நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நீ சொன்ன மாதிரி கடவுள் மேல பாரத்தை போட்டு போவோம், வா. சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளவோ அப்பாவியா நடிச்சு மல்லிகாவை மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க நம்ப வச்சிட்டீங்க. அவங்க எல்லாரையுமே சித்தார்த் ராணிக்கு எதிரா நீங்க பேச வச்சிட்டீங்க. அது மட்டுமா, இப்ப வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.